சரி சார். இப்போ வந்து நான் ஐடிலேருந்து ஐடிக்கு தான் போறேன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப தான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, எவ்வளோ டைம் எடுக்கும் சார் அத அச்சீவ் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேங்க. ஜாவா எடுத்துக்கலாம். ஜாவால வந்து ஸ்ப்ரிங் பூட்ன்ற ஃப்ரேம்வொர்க் இல்ல ஹைபர்நெட்ன்ற ஒரு ஃப்ரேம்வொர்க்கை வச்சுக்கிட்டு ரியாக்ட்ன்ற ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க்கை வச்சுக்கிட்டு அது கூட டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் ஆரக்கிள் வச்சுட்டு அது கூட பாத்தீங்கன்னா வந்து மைக்ரோ சர்வீஸ். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேட்டர்னுங்க. சார் என்னோட அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ நான் ஐடிலேருந்து ஐடிக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க எப்பவுமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க அந்த ஃபீல்டுக்கே. அப்ப எதெல்லாம் ஈஸியான ரோல்ஸ் அவங்க டார்கெட் பண்றாங்க? 20% டெவலப்பர்ஸுங்க, ஃபுல் ஸ்டாக் .NET, ஃபுல் ஸ்டாக் ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி பண்றதுங்க டெவலப்பர்ஸுங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஐடிலேருந்து ஐடிக்கு போறதுக்கான வாய்ப்புகளுக்கான 4 ஆப்பர்ச்சுனிட்டி. இவர் பாத்தீங்கன்னா 2018 பிடெக் இசிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனில பிளேஸும் ஆயிருக்காரு. வாங்க அவரோட ஸ்பீச்சை கேட்கலாம். நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது ஒன்றை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த 2026ஓட ஜாப் மார்க்கெட் வந்து ரொம்பவே கொலாப்ஸ்டா தான் இருக்கு. அப்ப இந்த டைம்ல நான் ஐடில இருந்து ஐடிக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனா அந்த நான் ஐடில இருந்து ஐடிக்கு போக முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்ல இருந்து என்ன ஜாபுக்கு போக முடியும் அப்படிங்கிற எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு இருக்கு. அது எல்லாத்தையுமே தான் கொஸ்டின்ஸா எடுத்துட்டு வந்திருக்கு. ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. இன்னைக்கு டிரான்சிஷன், அதாவது நான் ஐடில இருந்து ஐடிக்கு போன்ற டிரான்சிஷன் அதிகமாயிட்டே போகுதுங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா வந்து ஒன்னு ஏஐ. ஏன்னா நான் ஐடில இருக்கிற ரிப்பீட்டேட்டிவான ஒர்க் நிறைய இருக்குங்க. அந்த ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க் எல்லாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகேவா? சோ அவங்க எல்லாருமே வந்து லே ஆஃப் நடக்கிறது எல்லாமே ஐடிக்கு மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் வாருமே ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா தான் போயிட்டு இருக்குங்க. ஓகேவா? இது ஒரு நீடடான ஒரு இன்டர்வியூங்க. கண்டிப்பா உங்களோட கேள்வி நீங்க கேட்கலாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இவரோட நேம் விக்னேஷ். இவர் பாத்தீங்கன்னா 2018 பிடெக் இசிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனில பிளேஸும் ஆயிருக்காரு. வாங்க அவரோட ஸ்பீச்சை கேட்கலாம். நான் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நான் வந்து பிடெக் வந்து 2018 பாஸ் அவுட். நான் வந்து அசம்பிளியில் வந்து குவாலிட்டி டெஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து க்ரோத் இல்லாதனால சாரை மீட் பண்ண வந்திருந்தேன். அப்போ சார் கைடன்ஸ் கொடுத்தாங்க. அந்த டெவலப்பராக நான் இங்கே பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க எடுத்துக்க வேண்டிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, எனக்கு ஐடி கம்பெனிக்குள்ள போகணும்னு நீங்க நினைச்சா மட்டும் போதும். அதே மாதிரி உங்களுக்கு தகுந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கரெக்டா சூஸ் பண்ணி படிக்கணும். அதை கைட் பண்றதுக்கு தான் சார் இருக்காரு. ஸோ சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுலயே கோர்ஸும் பண்ணி ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கான இன்டர்வியூ கொஸ்டின்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களோட ட்ரீம் ஜாபை அச்சீவ் பண்ணுங்க. ஓகே சார். சார் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ இந்த 2026ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லயும் நான் ஐடில இருந்து ஐடிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறது ரியலிஸ்டிக்கான ஒண்ணா சார்? கண்டிப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து குறைந்தபட்சமே 1.5 lakh people ஆர் மூவிங் ஃப்ரம் நான் ஐடி டு ஐடி. ஓகேவா? சோ என்ன மாதிரி சுச்சுவேஷனா இருந்தாலுமே வந்து இது நடந்துகிட்டே தான் இருக்குங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஐடில கெரியர் க்ரோத்னா என்ன, புதுசா கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. திரும்ப ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கிற போரிங்கான டாஸ்க்ங்க ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து சேலரி க்ரோத்துங்க. சேலரி பெருசாவே இருக்காதுங்க. இங்க ஐடில 10 வருஷத்துல 1.5 லட்சத்துக்கு அதெல்லாம் வர முடியாதுப்பா. 1.5 லட்சம்டா அதெல்லாம் வர முடியாதுப்பான்றாங்க. ஐடில 1.5 லட்சம்ன்றது ரொம்ப கம்மியான சேலரி. ஆனா இங்க 50,000 தொடர்றதுக்குள்ளே பெரிய விஷயமா போயிடுது. அண்ட் மூணாவது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், காம்படிஷன். ஏன்னா ஒரே வேலையை திரும்ப பண்றது ஃப்ரெஷர் கேன் பி ரீப்ளேசபிள். இப்போ இங்க ஒரு 10 வருஷம் ஒரு ஜாவா டெவலப்பர் இருக்கான, அவன ஒரு ஃப்ரெஷர் சான்ஸே கிடையாது. ஓகே. அவன் பக்கத்துல ட்ரெய்னிங் கொடுத்து ஈஸியா பண்ண வச்சிடலாம்னு சொல்லி. எக்ஸாக்ட்லி. இங்க நான் ஐடில ஈஸியா பண்ணிடுவாங்க. இங்க ஐடில அப்படி கிடையாதுங்க. ஓகே. அவனோட ஸ்கில், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கெயின் ஆயிட்டே போகுங்க. புரியுதா? சினாரியோ பேஸ்டா இருக்குங்க. சோ எல்லா விதத்திலுமே வந்து நான் ஐடில எதுவுமே growth இல்லாத தொட்டு வந்து மக்கள் வந்து பேனிக்கான சுச்சுவேஷன் எப்ப வேணா வேலை போயிடுது. அப்ப இவங்க எல்லாருமே இங்க இருந்து நீங்க ஷிஃப்ட் ஆகணும் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இது எப்பவும் நடக்கிறதா, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அண்ட் இதுல வந்து நிறைய பேர் சக்சீடும் ஆயிருக்காங்க.
ஸோ நீங்க அந்த சக்சீட் ஆயிருக்காங்கன்னு சொன்னதுனால அடுத்த கொஸ்டின் அதே வைக்கிறேன் சார். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் சொல்லணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்றவங்கல எத்தனை பேர் சக்சீட் பண்றாங்க? 50-50ங்க. 50-50. எதனால 50-50ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். see ஆக்சுவலா ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் படி ஐடில வந்து நமக்கு ஜென்ரலா எவ்வளவு பேர் தேவை அப்படின்னா வந்து growth பார்த்தீங்கன்னா 10 to 20%ங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு கம்பெனில 120 பேர் தேவைப்படும் அடுத்த வருஷத்துல. ஆனா இங்க உள்ள நுழையிறவங்க வந்து 3.5x. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 20% வளர்ச்சிங்க. இங்க 350% வந்து வராங்க உள்ள. அப்ப வந்து இங்க சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து ஈக்குவல் ஆகல. ஓகே. இங்க வந்து கொஞ்சம் தான் வேலை இருக்கு. இங்க நிறைய பேர் வராங்க. ஆனா அப்படின்னா வந்து என்னன்னா அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. ஐடியை பொறுத்தவரைக்கும் இன்னும் க்ரோ ஆயிட்டு இருக்கு. நான் ஐடி செக்டர்ஸுங்க, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிறைய growth இருக்குங்க. சரி, ஐடி ரிலேட்டடான growth. புரியுது. நான் ஐடில ஐடி ரிலேட்டட் growth நிறைய இருக்குங்க. அதுலயும் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியர் தேவைப்படுறான். புரியல, ஓகேவா? அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு பேக்கப்பா வந்து ஈக்குவலைஸ் ஆகுது. இங்க மிஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஆரம்பத்துல 50% சொன்னீங்கன்னு கேட்டீங்கன்னா 50% கரெக்டான பார்த்து சூஸ் பண்ணி கரெக்டா ப்ரொஃபைல பில்ட் பண்ணி அடிச்சவன். ஈவன் தப்பான பாத்துங்க, தப்பான ப்ரொஃபைலுங்க, தப்பான கைடன்ஸுங்க, தப்பான விஷயங்களால இழந்துடுறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. சார் என்னோட அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ நான் ஐடில இருந்து ஐடிக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்க எப்பவுமே வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க அந்த ஃபீல்டுக்கே. அப்ப எதெல்லாம் ஈஸியான ரோல்ஸ் அவங்க டார்கெட் பண்றதுக்கு? சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நான் ஐடில இருந்து நீங்க யாராவது மூவ் பண்றதா இருந்தா வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ்ங்க, அனலிஸ்ட்டுங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனில ஆல்மோஸ்ட் 30 to 35% டேட்டா அனலிஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க நான் ஐடில இருந்து. அண்ட் நான் ஐடில நீங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணி டேட்டா அனலிஸ்ட்குள்ள போயிடலாம். சரிங்களா? நிறைய சென்டர்ஸ் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணாங்க, அதுல போக முடியாதுங்கன்ட்டு இவங்க தனியா வந்து போட்டு தரணுவாங்க. நம்பாதீங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா வந்து உங்க ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து வாய்ட் ஒண்ணுமே இல்லாம பண்ணி விட்டுட்டு உங்களை டம்மி ஆக்கி அவனுக்கு வந்து அடிமையாக்கிடுவாங்க. ஃபேக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டருக்காக ஓடாதீங்க. புரியல, ஓகேவா? அது வந்து ஒரு 5 ரூபா ஜெராக்ஸ் காப்பி தான், அதை கொடுத்து ஏமாத்திடுவாங்க. சரிங்களா, ஓகேவா? அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேட்டா அனலிஸ்ட் இஸ் ரைட் ஆப்ஷன். ஆனா இல்லைன்னா எனக்கு இந்த கோடிங் எல்லாம் வராது, நான் டேட்டா பிடிக்கவே இல்லைன்னா அப்படின்னா இன்னொரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, நெட்வொர்க்கிங் அண்ட் கிளவுடுங்க. ஸோ ரெண்டாவது ஃபீல்டு வந்து நெட்வொர்க்கிங் அண்ட் கிளவுடுங்க. இது பத்தி இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 30 to 35% திரும்பவும். ஸோ அது ஒரு 35% பக்கங்க, இது ஒரு 35% பக்கம். ஆல்மோஸ்ட் 70% இவங்க ரெண்டுமே கவர் பண்ணிடுறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சப்போர்ட்னு சொல்லுவாங்க, டெவாப்ஸ் அப்படின்ற ஏரியா இருக்குங்க. சரி, ஓகேவா? ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஆன் கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியதுங்க. அதுக்கு வந்து ஒரு 10 to 15% நம்ம வந்து அலோகேட் பண்ணலாம். சரிங்களா? 80% வச்சுங்க, 20% டெவலப்பர்ஸுங்க, ஃபுல் ஸ்டாக், .NET, ஃபுல் ஸ்டாக், ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி பண்றதுங்க டெவலப்பர்ஸுங்க. ஸோ இதுதான் வந்து நான் ஐடில இருந்து ஐடிக்கு போறதுக்கான வாய்ப்புகளுக்கான 4 ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தவிர வேற யாராவது சொன்னாங்க அப்படின்னா வந்து இப்ப ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் ஸ்கீமான்னு ஒண்ணு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. சரி, ஸ்னோஃப்ளேக் படிங்க. எங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? அதாவது இவங்களுக்கு நல்லா தெரியும், வித்தியாசமா யாருக்கும் தெரியாத ஒரு பேரை சொல்லி ஏமாத்திடுது. இப்ப ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஒன்று ஏமாத்துறாங்க. SQL லினக்ஸ்ங்க, செம்ம டுபாக வருங்க. அது கூகுள்ல யூடியூப்ல ஃப்ரீயா கிடைக்கும். அதை ஒரு கோர்ஸா போட்டு லட்சக்கணக்கான பேர் ஏமாத்திட்டாங்க. SQL வந்து எல்லாத்துக்கும் காமனா தேவைப்படக்கூடிய ஒண்ணு மாதிரி இருக்கும். எக்ஸாக்ட்லி, அது எல்லா இடத்துலயும் கிடைக்கும் தம்பி. இப்ப நம்ம இதுல அது SQL கோர்ஸ்னு ஒண்ணு கிடையாது, எல்லாம் ஃப்ரீ. வரவனுக்குலாம் SQL சொல்லி கொடுத்துருவோம். முதல்ல வந்து நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் எல்லாம் இந்த டெஸ்டிங்கிறத வச்சு ஏமாத்திட்டு. டெஸ்டிங் ஏல தூக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, டெஸ்டிங் இல்ல. இப்ப ரெண்டாவது ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்திருக்கானுங்க. சரிங்களா, ஓகேவா? ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு. ப்ரொடக்ஷன் சப்போர்ட் டுபாகூர்னு கண்டுபிடிச்சாங்க மக்கள். அப்ப இன்னொன்னு எவனுக்கும் தெரியாத ஒரு பேர் வச்சு ஏமாத்தணும்டா. கிராமத்து பசங்க ஈஸியா ஏமாத்திடலாம் இல்லையா? ஸ்னோஃப்ளேக் அப்படின்ற ஒரு டூல் இருக்குங்க. அது ஹைலி இப்ப என்ன மாதிரி வந்து ஒரு DBA-வா ETL டூல்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பர்ட்ஸுங்க, DBAஸ்ங்க, அட்லீஸ்ட் டேட்டா பேஸ்லயே ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல வேலை செஞ்சவனுக்கு மட்டும்தான் தேவைப்படும். அதுவுமே அவனுமே பண்ண முடியாது. DBAஸ்க்கு மட்டும் தான் தேவைப்படுங்க, இல்ல ETL ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் தான் தேவைப்படும். தெரியாத சொன்னா ஏமாத்த முடியும், இவங்களுக்கு தெரியுங்க. அதனால வந்து தெரியாத கோர்ஸ் படிக்காத. நடுவில் SAP வேற சொல்லி விட்டுதாங்க, அதுவும் ஊத்திச்சுன்னு தெரிஞ்சு போச்சுங்க. ஓகேவா? சோ இந்த 4 விஷயத்தை தவிர வேற எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. சோ இங்க நீங்க பார்க்கலாம். சோ நம்ம கம்பெனில படிச்சு பிளேஸ் ஆன நான் ஐடில இருந்து ஐடி போன 100கணக்கான மாணவர்கள் தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா, ஓகேவா? சோ முடியும்னு மட்டும் நம்புங்க, போதும். கண்டிப்பா முடியுங்க. நேர்மையா மட்டுமே போக முடியுங்க. சரி சார், இப்போ வந்து நான் ஐடில இருந்து ஐடிக்கு தான் போறேன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இப்பதான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா எவ்வளவு டைம் எடுக்கும் சார் அதை அச்சீவ் பண்றதுக்கு? சரி, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 5 to 6 monthsங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல் தாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 months எல்லாம் கூட அச்சீவ் பண்ணவங்க இருக்காங்க. 2 மாசத்துலயே வேலைக்கு போனவங்களா இருக்காங்க.
அது எல்லாமே ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவாலிட்டி பொறுத்து தாங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 to 5 months ஒரு நார்மலான பீரியடுங்க ஐடிக்குள்ள ஈஸியா நுழையிறதுங்க. சரி, அப்படி நுழையிறதா இருந்தாலுமே என்ன பண்ணணும் ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குறைந்தபட்சம் ஒரு 2 to 3 மாசம் வந்து அந்த பர்டிகுலர் டெக்னாலஜி ஸ்ட்ராங் ஆகணும். சரி, இங்க பாருங்க, மைண்ட் செட் என்ன தெரியுமா இருக்கு, எப்ப நெட்வொர்க்கிங்ல போற நெட்வொர்க்கிங் மட்டும் தான் படிப்பன்ற பெட்டர்மா ஸ்லைட் வேணும்னு சொல்றவனுக்கு வேலை கிடைக்கும். இங்க வந்து ஒரு கிராஸ் ஸ்கில்ன்ற மல்டி ஸ்கில் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் தான் வேலை கிடைக்குங்க. சோ நிறைய விஷயங்களை கத்துக்க பாருங்க. இப்ப நான் என்கிட்ட ஒரு நெட்வொர்க்கிங் ஒரு பையன் வந்தானா அவனை கிளவுட் படிக்க வைப்பேன், சைபர் செக்யூரிட்டி படிக்க வைப்பேன், லினக்ஸ் படிக்க வைப்பேன், எஸ்கியூஎல் படிக்க வைப்பேன். ஏன் இவ்வளவு படிக்க வைக்கிறேன்? இவ்வளவு தெரியுன்றதால தான் அவனுக்கு ஈஸியா வேலை கிடைக்குது. புரியுதுங்களா? நெட்வொர்க்கிங் இப்ப வேற சென்டர் நெட்வொர்க்கிங் படிச்சுட்டு வந்தானா அவனுக்கு வேலை கிடைக்காது, நம்ம போய் அடிச்சுட்டு போயிடுவாங்க. எப்படியும் பார்த்தா நீங்க சொல்றது பார்த்தா எல்லாமே கம்பைன்ட் ஸ்கில் மாதிரி தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. சரி, இங்க பாருங்க, ஒரு நெட்வொர்க்னா என்ன, நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்றது நெட்வொர்க்கிங். இந்த கம்ப்யூட்டர்லாம் கிளைண்ட் டேட்டால கொண்டு போய் ஒரு சர்வர் வச்சிட்டாங்க, கிளைண்ட் சர்வர். இந்த சர்வரை ரிமோட்ல கொண்டு போய் வாடகை எடுத்துனா அது கிளவுடுங்க. சோ இந்த நெட்வொர்க்கை நான் காப்பாற்றணும், இந்த கிளவுடையும் நான் காப்பாத்துறேன், சைபர் செக்யூரிட்டி. சரிங்களா? கிளவுட் சர்வர் வந்து ஒரு விண்டோஸ் தான் பிரச்சனை, லினக்ஸ் ஆப்பரேட்டிங் இந்த டேட்டாபேஸ் தான் மெயின்டைன் பண்ணக்கூடிய எஸ்கியூஎல். இது எல்லாமே இன்டர்லிங்க்டுங்க. இந்த மாதிரி மல்டி ஸ்கில்ல லேர்ன் பண்ற ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். சோ ஒரு 3 மாசம் இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. டெவலப் பண்ணிட்டு பின்னாடி எல்லா சென்டருமே மிஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா ப்ராஜெக்ட்டுங்க. உங்களை பண்ண விட மாட்டாங்க, பண்ணவும் சொல்லி தர மாட்டாங்க. கம்பெனில போனீங்கன்னா நீ உன்னை எதுக்கு எடுக்க போறான், ப்ராஜெக்ட் பண்ண, அதுவே உனக்கு தெரியாது, எவன் எடுப்பான்? ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேங்க. ஜாவா எடுத்துக்கலாம். ஜாவால வந்து ஸ்பிரிங் பூட்ன்ற ஃப்ரேம்வொர்க் இல்ல ஹைபர்நெட்ன்ற ஒரு ஃப்ரேம்வொர்க் வச்சுக்கிட்டு, ரியாக்ட்ன்ற ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம்வொர்க் வச்சுக்கிட்டு, அது கூட டேட்டாபேஸ் எஸ்கியூஎல் ஆரக்கிள் வச்சுட்டு, அது கூட பாத்தீங்கன்னா வந்து மைக்ரோ சர்வீசஸ். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேட்டர்னுங்க. எப்படி இந்த கோடு எழுதுன்ற ஆர்கிடெக்சர் மைக்ரோ சர்வீஸ் சொல்லுவாங்க. இவ்வளவும் யூஸ் பண்ணி நீ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருந்தா வேலை தேடு. தயவுசெய்து வேலை தேடி டைம் வேஸ்ட் பண்றதுக்காக அச்சு தோத்திடுவாங்க. எவனோ வேலை தேடாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உனக்கும் டைம் வேஸ்ட், காசு வேஸ்ட். யாராவது ஒரு தொழில் பண்ண போயிடுங்க. புரியுதுங்களா? ஓகேவா? என்ன படிக்கணும்ன்றது முதல்ல முடிவு பண்ணணும். அது என்னது, ஸ்னோ பிளேக்குங்க, காமெடி ஆயிடுங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஸ்னோ பிளேக் படிச்சு காமெடி தான். சரிங்களா? ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு தப்பான கோர்ஸை படிச்சு முடிச்சுட்டு காமெடியா படிச்சுட்டு அது மர்ன் ஸ்டாக் இன்னொன்னு சொல்லுங்க, மர்ன் ஸ்டாக்குங்க, தெருக்கு மர்ன் ஸ்டாக் படிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அது காமெடி தான். ஓகேவா? முன்னாடி இருந்துச்சு, நான் இல்லன்னு சொல்லக்கூடாது, ஏன் நானே நடத்திருக்கேன். அதுக்காக டெக்னாலஜி நான் தப்பு சொல்லுங்க, இப்ப இல்லன்றத சொல்றேன். புரியுதுங்களா? எது படிச்சா உங்களுக்கு வேலை கிடைக்கும், இதெல்லாம் காமெடி. புரியுதுங்களா? ஓகே, இதெல்லாம் காமெடிங்க. இந்த காமெடி எல்லாம் படிச்சுட்டு நீ வேலை தரதுக்கு பதிலா ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுங்க. கிடைக்கிற ஏதோ ஒரு உங்க படிப்பு சம்பந்தமான வேலைக்கு போயிடுங்க, அதான் நல்லது. ஓகேவா? சோ கரெக்டான கோர்ஸை கரெக்டான கைடன்ஸ்ல இன்னைக்கு ஐடில டிசிஎஸ்ல என்ன ஒர்க் பண்றான்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை பண்ணு. சோ படிக்கிறது 2 மாசம் இல்ல 3 மாசம், ப்ராஜெக்ட் வந்து ஒரு 1 மாசம் இல்ல 2 மாசம் படிச்சுட்டு 1 month இன்டர்வியூ ட்ரைனிங், வேலை கிடைச்சிடும். என்னோட அடுத்த கொஸ்டின் வந்து, இப்போ நான் ஐடில இருந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்கல்ல, அப்போ வந்து அவங்களுக்கு டிகிரி என்ன வேணா இருக்கலாம். அப்ப டிகிரியை பாக்குறாங்களா இல்ல ரெக்ரூட்டர்ஸ் என்னதான் பாக்குறாங்க? தம்பி, ஆக்சுவலா வந்து ரெஸ்யூமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்யூமை வந்து ஒரு ஹெச்ஆர் என்ன பண்றான்னா, இந்த ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் மூலமா ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்கன்றதை தாண்டி அவன் ஸ்கேன் பண்ணும்போதே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 2 to 3 6 செகண்ட் 7 செகண்ட் தான் கொடுக்குறான். அதுக்குள்ளலாம் இதெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. டிகிரி எல்லாம் மதிப்பிட மாட்டாங்க. உனக்கு டிகிரி இருந்தானே இல்லன்னு எவன் கேட்க போறான், அதெல்லாம் கிடையாது. சரி, ஓகே, எல்லாருக்கும் ஒன்னே தான், ஸ்கில் இருக்கா, வேலை கொடுப்போம். டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி ஒழுங்கா படிச்சிருக்கேன், அதை எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன், இவ்வளவுதாங்க பாக்குறாங்க. தயவு செஞ்சு இந்த டிகிரி அந்த டிகிரி அதெல்லாம் கண்டுக்காத. டிகிரி எல்லாம் விஷயம் கிடையாது, ஸ்கில் இருந்தா வேலை, அப்படின்னா வேலை தேடாத. இதான் ஆன்சர். சரி சார், இப்போ நிறைய பேர் ட்ரை பண்றாங்க சார், இந்த மாதிரி நான் ஐடில இருந்து ஐடி போகணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அதுல சக்சீட் பண்ணவங்க 50% இருந்தாலும் சக்சீட் பண்ண முடியாம அப்படியே விட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்ணதுனால அதை லூஸ் பண்ணி? காமெடி கோர்ஸுங்க. ஓகே, சரிங்களா? ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து தப்பான கோர்ஸை படிச்சிருப்பாங்க தம்பி. ஓகே, தப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் பையன் இருப்பான். இன்னைக்கு மார்னிங் ஒரு பையன் பேசுறேன், ஒரு மெக்கானிக்கல் பையன் இருப்பான். உட்காந்து அவன் ஜாவா இல்ல ஃபுல் ஸ்டாக் ஜாவா இல்ல ஃபுல் ஸ்டாக் பைத்தான் படிச்சிருப்பான். அது காமெடி தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் இப்ப உட்காந்து நீ வந்து கோடிங் அடிச்சு நான் ஜாவால சைபர்நெட்ல ஸ்ப்ரிங் பூட்ல பண்ணுன்னு சொன்னா பண்ணவே முடியாதுங்க, அவன் பண்ணிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? தப்பான கோர்ஸுங்க அது. எவனோ ஒருத்தன் சொல்றான்றதுக்காக அதை எடுக்காதீங்க. ஏன்னா அவன் சென்ட்ரலா அதை நடத்துறதோட எடுக்கிற அது அந்த கோர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதானே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா உனக்கு எது பெஸ்ட்ன்றது மேல முடிவு பண்ணு. சோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பான கோர்ஸுங்க தம்பி. ஓகேவா? சோ அந்த தப்பான கோர்ஸை எடுத்துட்டு அதுலயே அவன் வேலை தேடிட்டே இருப்பான், கிடைக்கவே கிடைக்காது. திரும்ப அதே கோர்ஸ் வேற எவன் போய் படிப்பான், அப்பவும் அதே தானே நடக்கும் உனக்கு. புரியுதுங்களா? ஓகே, தப்பான கோர்ஸுங்க, தப்பான கைடன்ஸ்ல தப்பான இடத்துல படிக்கிறதுங்க. இந்த சொந்தக்காரர்கிட்ட கேட்டேன், ஐடில கேட்டேன், ஐடில யார்கிட்ட கேட்டேன், தயவுசெய்து படிக்காதீங்க. இங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், டிப்ளமா படிச்சிருப்போம், நேர ஓடி நான் ஏஐ படிக்கிறேன்னு. எதுக்குடா ஏஐ சம்பந்தம் எல்லாம் படிக்கிறேன், உனக்கு படிச்சாலும் புரியாதுன்னு சொன்னாலும் உனக்கு புரியாது. சார் ஃபியூச்சர் இதுதான் சார், ஃபியூச்சரை படிக்கணும் சார். இன்னைக்கு மதிய சாப்பாடு பாடுறா, அடுத்த மாசம் பிரியாணி பத்தி யோசிக்காதான்னு சொல்லுவேன், நம்மட்டான்.
சரி போ, அவன் தலையெழுத்து அவ்வளவுதான். புரியுதா? அதனால தயவு செஞ்சு இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி சொல்றது ஃப்ராடுங்க, நம்பாதீங்க. அதெல்லாம் வேணாம். நமக்கு எது சூட் ஆகும் அத படி, அதுல வேலை தேடு, அதுல ப்ராஜெக்ட் பண்ணு, கன்ஃபார்ம் ஜாப், செட்டில் ஆயிடலாம். இப்ப இருக்கிற எல்லா டெக்னாலஜி ஃபியூச்சர் தான். புரியுதா? எதுவுமே இப்ப நெட்வொர்க்கிங் இருக்கு, 4 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணணும், 100 வருஷம் கழிச்சு 4 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும் தம்பி. சைபர் செக்யூரிட்டி இருக்கு, ஹேக்கிங்கை தடுக்கணும், 100 வருஷம் கழிச்சு அதான் இருக்க போகுதுங்க. அதனால எதுவுமே அழியாதுங்க, சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு வந்து தப்பான கோர்ஸ் பண்ணாதீங்க, தப்பான கைடன்ஸ்ல. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தப்பான கைடன்ஸ் இன்னொன்னு பெரிய ஃப்ராட் தனம் பண்ணுவானுங்க. சார் இது நேர்மையா போக முடியாது, நீங்க 2-3 வருஷம் போட்டு எதனா போகணும். தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. நீ ஒருத்தனை ஏமாத்தினா நீ தான் ஏமாந்தவனா இருப்ப. கம்பெனிக்காரன் அவளை இழிச்சு வாங்க கிடையாதுங்க. சென்டர்காரங்களுக்கு தெரியுங்க, சரி அவனை 1 மாசம் துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு அமுச்சு விடுவாங்க, அப்படிதான். ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க, நேர்மையா போங்க. ஓகே, நேர்மையா போங்க. சரி, எப்பவுமே நேர்மைக்கு வேல்யூ இருக்கும். இங்க பாரு, என்கிட்ட வந்து கெரியர் கேப் இருக்கு, என்கிட்ட டிகிரி இல்ல, என்ன வேணும்னு சொல்லிக்கோ, ஒன்னே ஒண்ணுதான், என்கிட்ட திறமை இருக்கியா, ஏன் வேலை கிடைக்காது? அதை முதல்ல நம்புங்க, கண்டிப்பா நம்புங்க. இப்ப வேலை கிடைக்கலனாலும் இந்த வார்னால வேலை கிடைக்காம இருக்குமே தவிர, நேர்மைக்கும் திறமைக்கும் எப்பவுமே வேலை இருக்கும். சரி சார், அப்போ இந்த மெக்கானிக்கல்னா கோடிங் அப்படிங்கறத விட உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண நீங்க சொல்லிடுவீங்களா சார், அவங்களுக்கு எது சூட் ஆகும் சூட் ஆகாது? கண்டிப்பா தம்பி, நான் கைடன்ஸ் கொடுக்க. சரி, மெக்கானிக்கல் கோடிங் படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல, நீ ஏன் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன்னு கேக்குறேன். ஒரு பையன் இருப்பான் தம்பி, அவன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல்ல இருந்து HTML, CSS, ஜாவா ப்ரோக்ராமிங் இதெல்லாம் பண்ணவனா இருப்பான். அவனை நீ படிக்காதுன்னு சொன்னா தட்ஸ் நாட் குட். அவன் இன்ட்ரெஸ்ட், அவன் திறமை இருக்கு, திறமை இருக்கிறவன் போயிடுவான், சரிங்களா? தப்பான கைடன்ஸ் வாங்கணும், தோத்து போயிடுவான்னு சொல்ல வரேன், சரிங்களா? ஓகே, அதனால வந்து யாரையும் குறைச்சு பேசலங்க, ரிஸ்க் எடுக்கிறத கரெக்டான ரிஸ்க் எடுன்றேன். புரியுதுங்களா? ஓகேவா? நான் ஓப்பன் சேலஞ்ச் தரேன். நீங்க ஒரு மெக்கானிக்கலா இங்க வந்து லைக் அந்த ஃபுல் ஸ்டாக் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் படிக்கிறத தூக்கி போட்டு இந்த பக்கம் நெட்வொர்க்கிங் படிச்சு பாரு, நான் கோடிங் வேலைக்கு போயிடுவேன், கேரண்டி. சரி சார். சார், நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட்டஸ்டான ஒரு ரோட் மேப் நான் ஐடில இருந்து ஐடி. சரி, ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த், சரிங்களா? ஓகே, முதல்ல எங்களை மாதிரி பீப்புள் கான்டாக்ட் பண்ணி கைடன்ஸை வாங்கிக்கோங்க, எதெல்லாம் படிக்கணும்ட்டு. அதை வாங்கிக்கிட்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கைடன்ஸ் கொடுப்போம். அதை எடுத்துக்கிட்டு அடுத்த லெவல்ல இன்டெப்தா படிக்க ஆரம்பிங்க, அதுல ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிங்க. பர்ஃபெக்டான ரெஸ்யூம், பர்ஃபெக்டான நௌக்கரி ப்ரொஃபைல், நீங்க நினைக்கிற அந்த ட்ரீம் ஜாபை அடைய முடியுங்க. அதுக்கு உதவி பண்ண நான் தயாரா இருக்கேங்க, கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர், மெயில் ஐடி, இன்ஸ்டா அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் டாபிக் ரிலேட்டடா நிறைய क्वेश्चंस கமெண்ட் செக்ஷன்லயும் கேட்டிருக்கீங்க, அதுக்கான ஆன்சர் எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஐடில இருந்து ஐடிக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா 100% பாசிபிள் தாங்க. ஆனா இங்க டிகிரி இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களோட ஸ்கில்ஸும் நீங்க பண்ணிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் தான் இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஸ்விட்ச் ஆகணும்னா எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பேசிக்கா 2 to 3 months ஆகும். ஜாப் ரெடியா மாறணும் அப்படின்னா 4 to 8 months வரைக்கும் ஆகும், உங்களோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து. மேக்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா ஐடி வர முடியுமா? அதாவது நீங்க மேக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, நீங்க உங்க ரோல்ஸுக்கான லாஜிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னாலே போதும். டேட்டா சயின்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க மேக்ஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தேவைப்படும். கோடிங் தெரியாம ஐடி ஃபீல்ட் என்டர் ஆக முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. சோ கண்டிப்பா சில ரோல்ஸுக்கு உங்களால கோடிங் தெரியாமலே ஐடிக்குள்ள என்டர் ஆக முடியும். லைக் டெஸ்டிங், சைபர் செக்யூரிட்டி, டெவ்ஆப்ஸ், அதுல வந்து எல்லாமே பேசிக் ஸ்கிரிப்டிங்கா தான் இருக்கும். ஸோ நீங்க கம்ப்ளீட்டா கோடிங் ஃபுல்லா தெரியணும்ன்ற அவசியம் இருக்காது. எந்த ஐடி ஃபீல்டு வந்து நான் ஐடில இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி, டெவ்ஆப்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸி என்ட்ரி ரோல் தான் இருக்கும். கம்பெனிஸ் நான் ஐடி கேண்டிடேட்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா. அதாவது நீங்க உங்களோட ப்ராஜெக்ட்ஸ், போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் ப்ராக்டிகல் நாலேஜஸ் எல்லாத்தையும் காட்டினீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியா நான் ஐடில இருந்து வந்தாலும் உங்களை கண்டிப்பா ஐடி கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்படி நான் ஐடில இருந்து ஐடிக்கு ஸ்விட்ச் ஆன ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா. ஸோ ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் பைத்தான் கத்துக்கிட்டு எம்எல் ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணி டேட்டா அனலிஸ்ட் ஜாபுக்கு பிளேஸ் ஆயிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல டிகிரி இங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிகிரி தேவைப்படல. ஸோ அவரோட ஸ்கில் தான் இங்க தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆகும்போது பிகஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது டுட்டோரியல்ஸ் மட்டுமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்றது தாங்க இங்க ப்ராப்ளம். நீங்க அதை ப்ராஜெக்ட்ஸாவும் பண்ணி பார்க்கணும். போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 3 to 5 ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிட்டப்ல அப்லோட் பண்ணிட்டு அதை லைவ் டிப்ளாய்மெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ணாலே போதும், உங்க போர்ட்ஃபோலியோ குட் லுக்கிங் போர்ட்ஃபோலியோவா மாறிடும். ஸோ ஃபைனல் ரியாலிட்டி, அதாவது ஈஸியா ஸ்விட்ச் ஆக முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆனா ஈஸி கிடையாதுங்க. ஆனா இது பாசிபிள் எப்போனா நீங்க கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டும். நன்றி, வணக்கம் சார். நன்றி. ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது, இவங்க எல்லாமே நம்மகிட்ட படிச்சு பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸுங்க.